ஹேண்டில் பார் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்காக தலைவன் ஆஃப் ரோடிங்காக இருக்குது. வணக்கம், நான் தான் உங்களேன் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஒரு மாடிஃபிகேஷனுக்காக ஒரு ஸ்பேர் வாங்க போகிறோம். ஸ்பேர் எங்கே வாங்க போகிறோம், என்ன இதுன்னு உங்களுக்கு மோட்டோ விளாகிங் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு முன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆகுது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிலோமீட்டர்ஸ் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கூகுள் மேப் எவ்வளோ நேரத்தில் போய் சேரும்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா 2.5 hours மேலே ஆகும்னு சொல்லுது. எதுக்காக நம்ம போகிறோன்னா, நம்மளோட பைக்கோட ஹேண்டில் பார் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக சில ஸ்பேர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸ்பேர் வாங்கினோம்னே உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன ஸ்பேர்னு. இதுக்கு முன்னாடி யாராச்சும் RC 200 GP எடிஷனுக்கு மாடிஃபிகேஷன் ஹேண்டில் பார் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சளவுக்கு யாருமே பண்ணலை தமிழ்நாட்டில். நம்ம தான் ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ரொம்ப ரிஸ்க்கு. மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹேண்டில் பார் பிடிக்காமலாம் இல்லை, பிடிச்சிருக்கு. பட் நம்ம இதுக்கப்புறம் நம்ம நிறைய லாங் ரைடு பண்ண போகிறோம். அப்போதைக்கு இந்த ஹேண்டில் பார் போட்டு ஓட்டினா நமக்கு பேக் பெயின், ரிஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின் எல்லாமே வரும். அதுக்கோசரம் தான் நம்ம மாற்றுறோம். வேறு எந்த காரணமும் இல்லை. அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டிக்கு நேக்கடு வெர்ஷன் ஹேண்டில் பார் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். RC 200 GP எடிஷனுக்கு ஓல்டு மார்க்கெட்டில் அந்த ஷாப்போட நம்பர் கிடச்சி, அந்த ஷாப்பு பேர் என்னன்னு தெரில, ஒரு நம்பர் மட்டும் கிடச்சி. அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், நம்ம சொன்ன ஸ்பேரை எடுத்து வச்சுருக்கேன்னு இருக்காரு. ஃபோன் போட்டு கேட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம். எடுத்து வச்சுருப்பாரு, அதை போய் வாங்கிட்டு வரதான் வேலை. அதை தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஃபுல்லாக. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாடு பல்லடம் போகிற வழி இங்கிட்டு தான். இப்போ தான் பண்ண அந்த வழியாக போகலாண்ணா. உங்கள் வண்டி அந்த பள்ளம் இருக்குது பாருங்கள், தான் அவர் வராரு பாருங்க, அதில் போகலாம் ஈஸியாக. இதில் ஏற்றுறதோட அதில் போகலாம். அதுக்கு அங்கிட்ட எங்கிட்ட இருக்காதாண்ணா? சரிண்ணா. அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு, அதில் ஏற்றலான்றாரு. அதில் ஏற்றுறதுக்கு நம்ம இதிலே போயிடலாம் ஸ்குவாடு. இது இருக்குது. நான் ஏன் யோசித்தேன்னா, இதுக்கு நடுவில் அதுக்கு அங்கிட்ட எங்கிட்டாச்சும் இது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அதனால் கொஞ்சம் யோசித்தேன். தலைவன் ஆஃப் ரோடிங்காக இருக்குது. எப்படியோ ஏற்றிட்டா ஸ்குவாட். அண்ணன் இறங்கி ஏற்றுறாரு. சரிண்ணா வரேன். சரி வரேங்கண்ணா. ஸ்குவாட் இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எல்லாமே அளந்துட்டுருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், கேமரா வாங்க போனப்பையும் இங்கே ரோடு வேலை நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போயும் நடந்து தான் இருக்குது, இன்னும் முடிய வேலை. இந்த ஒரு இடம் மட்டும்தான் இப்படி இருக்குமா, இதுக்கு இங்கிட்டு நல்லா இருக்குமா அந்த அண்ணன் சொன்னார். கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தாராவரம் தாண்டி 5 கிலோமீட்டர் இருக்கும். டைம் என்ன பார்த்தீங்கன்னா, டைம் 11:12 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஷாப்புக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பரவாயில்ல ஸ்குவாடு. இந்நேரம் அந்த அண்ணன் இல்லாட்டி நான் சுற்றி தான் போயிருப்பேன். அந்த அண்ணன் கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் கேட்கலாம் பார்த்தா அவர் அந்த மேட்டில் ஏற்றலாம். நாங்கள் அந்த மேட்டில் ஏற்ற ரொம்ப கஷ்டங்க. அது இல்லாமல் இங்கிட்டு பள்ளம் இருந்துச்சு, நான் பார்த்தேன், இந்த வழியை பார்த்தேன், இதில் போக முடியும்னு எனக்கு தெரியும். நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கு இங்கிட்ட எங்கிட்டாச்சும் பிரித்து போட்டிருந்தாங்களா, இல்லை ஏதாவது ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அவரே சொன்னார், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்குவாட் பல்லடம் வந்தாயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:46 ஆகுது. இன்னும் கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இன்னும் டீ பிரேக் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இல்லை எங்கே கடந்தா டீ பிரேக் எடுத்துக்கலாம். இன்னும் காலையில் சாப்பிடல ஸ்குவாடு, அதனால் கண்டிப்பாக டீ பிரேக் எடுத்தே ஆகணும். பார்த்தீங்கன்னா செல்வராஜபுரம்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கும். டெஸ்டினேஷனுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் என்ன பார்த்தீங்கன்னா 12:13 ஆயிடுச்சு. வரப்போ டீ பிரேக் எடுத்தோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ஒரு டீ மட்டும் தான் சாப்பிட்டு வந்தேன், வேறு சாப்பிடல. என்னடா வெறுங்கையாக இருக்குது. ஜாக்கெட் என்னமோ போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் அவுத்து வச்சிட்டோங்க, வெயிலில் கொளுத்துது. ஜாக்கெட் அவுத்து வச்சிட்டோம்.
வர்றப்போ பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டாக சிக்னல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை அக்கா வந்து அமௌண்ட்டு கேட்டாங்க. என்கிட்ட சில்லறலாம் போச்சு, என்கிட்ட கையில் ஹாட் கேஷே இல்லை. அப்புறம் இல்லைன்னு சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பரவாயில்லங்க, எத்தனை பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நல்லா இரு அப்படின்னு வாழ்த்திட்டு போனாங்க. அமௌண்ட்டு கொடுக்காமே எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சுங்க. ஆமாம், ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்தாலுமே வாழ்த்த மாட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்தாலும் இது சொல்லவும் மாட்டாங்க. இந்தக்கா அமௌண்ட் இல்லை ஜிபேயில் தாக்கா இருக்குன்னு சொன்னோம்னே சரி தம்பி பரவாயில்ல அப்படின்ட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க, நல்லா இருன்னு. ரீச் ஆகிட்டோம் ஓல்டு மார்க்கெட் கோயம்புத்தூர். என்னன்னு ஃபோன் அடிப்போம், வேணான்னு தெரியல. ஹலோ, வந்துட்டேன் நான். கரெக்டாக அந்த ஓல்டு மார்க்கெட் ஆர்ச்சிக்கிட்ட நிற்கிறேண்ணா. அப்படியே உள்ள வாங்க சொல்றேன். உள்ள வரட்டுங்களா? உள்ளன்னா 4வது சந்து ரைட் எடுத்து 2வது 152 ஸ்டால் நம்பர் 152. சரிங்கண்ணா. ஸ்குவாட் உள்ள கடைசி சந்தாமா 152வது கடை போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ கார் நிற்கிது, வேற எங்கேயும் புஸ்ஸு கிடைக்காதுங்க. புதுசாக வாங்கணும். சரி ஓகேண்ணா, சரி போயிட்டு வரேங்க. நம்ம கடை நம்பர் உங்கள் நம்பர் கொடுத்துட்டாலாம்ல லிங்க்கில்? ஓகேண்ணா, சரி தேங்க்ஸ். வாங்க வேண்டிய ஜாமான் வாங்கிட்டோம். நெட்டே ஃபுல்லாக பைக் உடைக்கிற கடை தாங்க, வேறு லெவலாக உடைக்கிறாங்க. நம்ம வாங்கின கடை தான், ஃபுல்லாக டயர்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. இங்கே வார் லாரி டயர் மாதிரி இருக்குது, டூலர் டயர் தான் அது. செகண்ட்ஸ்லேருந்து புதுசுலேருந்து எல்லாமே கிடைக்குது ஸ்குவாட். செயின்லேருந்து எல்லாமே இருக்குன்னா தம்பிள்ஸ்லாம் இருக்குது, இரும்பைட்டம் எல்லாமே, சைலன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. வந்தால் பழசை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க. பாருங்க, புல்லட் பம்பரு, ரோப்பு கொண்டு இருக்குங்க. ரோப்பு, இந்த பட்டறைக்கெலாம் தேவைப்படுற ஜாமான் எல்லாமே இருக்குங்க. இந்த லைட்டை பாருங்கள், லைட் செட்டிங்லாம் வேறு மாதிரி அண்ணன் போக சொல்கிறாரு. பைக் ஐட்டம் வாங்கிட்டேன் தலை, அவ்வளோதாங்க. வாங்க வேண்டிய ஜாமான் வாங்கி விட்டோம். பின்னாடி வேறு இடிக்குதுங்க அந்த ஹேண்டில் பார் புதுசு வாங்கியிருக்குங்க, புதுசு ஃபுல்லாக ரஷ்ஷாக தாங்க இருக்குது. ஹேண்டில் பார் புதுசு வாங்கியாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஓல்டரோட எல்லாம் வாங்கிட்டோம். அது உங்களுக்கு என்னென்ன அடுத்த வீடியோ ஃபிட்டிங் வீடியோ பார்ப்பீங்க, அதில் உங்களுக்கு தெரியும். கடையிலேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா போல்ட்டு நட்டு மட்டும் வாங்கணும், அது எங்கே போய் வாங்குறதுன்னு தெரில, பழசு இல்லைன்ட்டாங்க. போல்ட் நட்டு அந்த புஷ்ஷோடு வாங்கணும், அது இங்கே இல்லையா, அதை போய் தேடணும். என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கோன்றதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். மறக்காமல் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கோப்ரோவில் சார்ஜ் வேலை கம்மியாக இருக்குங்க, அவ்வளோதான். vlog இது வரைக்கும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஹேண்டில் பார் மாற்றுற வீடியோவாக தான் இருக்கும். ஹேண்டில் பார் மாற்றுறேன் பாருங்கள். நேக்கட் வெர்ஷன் ஸ்போர்ட் மாடலுக்கு நேக்கட் வெர்ஷன் ஹேண்டில் பார் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு தரமாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே போட்டதே இல்லை. தமிழில் வந்து பழைய ஆர்சிக்கு தான் போட்டிருக்காங்க. நம்ம புதுசாக அந்த BS6க்கு ஜிபி எடிஷனுக்கு யாரும் போட்டதில்லை. ஃபஸ்ட் நம்ம போட போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதுசு வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளை போட்டுங்க. தேங்க்யூ ஸ்கார்.